ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக கதை பேச வரல, ரொம்ப சோகமாயிட்டேன். நான் நாய்க்குட்டிங்கெலாம் செத்து போனதும் ரொம்ப வருத்தமாயிட்டேன். அதுக்கப்புறமா டிவார்மிங் ஒரு நாய்க்குட்டி வந்து நிலத்துல இருந்து கொண்டு வந்தேன், அது சைடில் இருந்து. அவன் ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னா அவளால் நடக்க முடியல. குழு இருந்தால் சில சமயங்களில் வந்து நாய்க்குட்டிகளுக்கு வந்து உதரும், நடக்க முடியாது. அதனால அவளை கூட்டிட்டு வந்து டிவார்மிங் கொடுத்து கொஞ்சம் சரியான பிற்பாடு திரும்ப கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டேயே விட்டுட்டேன்னா ஒரு 2 நாள் நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தா செத்துட்டான்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவள் செத்து போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் சரி, கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்க முடியல, கொஞ்சம் விளையாடணுமே, வீட்டுக்குள்ளே நிறைய நாய்க்குட்டிகளை வச்சுக்க முடியல. நல்லாயிட்டாலேன்னு கொண்டு போய் விட்டேன். அவள் செத்து போவான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப அழுகியாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தேன். இவன் ரோட்டில் இருந்தான், உங்களுக்கு தான் தெரியல. இவன் கால் வந்து ஒரு பக்கம் உடஞ்ச மாதிரி இருந்தது. சரி, அதுக்கப்புறமா இவனுக்கும் டிவார்மிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இவனுக்கும். இப்போ நல்லா இருக்கான். இவன் கொஞ்சம் கால் கீழே ஊன்றான். சரி, இவனையும் கொண்டு போய் ரோட்டில் விட்டுலாமா பார்த்தேன். அதுக்கப்புறமா அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு திரும்பவும் நாய்க்குட்டிகளை ரோட்டில் கொண்டு போய் விடுறதுல எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. என்னன்னா, சரி நம்ம எடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் ரோட்டில் விடும்போது நம்ம கண்ணு முன்னாடியே அது செத்துருச்சு அப்படிங்கிறது தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் வந்து நான் விடாமல் அப்படியே இருக்கேன். கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களும் வெளியே போக முடியல. வெளியே விட்டால் இங்கே வந்து மெயின் ரோடு, அடிபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளவே வச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு அதுக்கப்புறமா முடியல. வீட்டுக்குள்ளே உச்சா போயிட்டாங்கன்னா எனக்கு உச்சா போயிட்டாங்கன்னா இல்லை, போயிடுறாங்க, உச்சா போயிடுறாங்க, வீட்டுக்குள்ளே ஆகி போயிடுறாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குது. சங்கடமாலாம் இல்லை, அது எனக்கு அப்படி ஒன்றும் அருவருப்பாலாம் எனக்கு இல்லை. பட் ஆனால் என்னால் நகர்ந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நிறைய நாய்க்குட்டிகளை எடுக்க முடியல. நான் வந்து நேற்று கூட ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன், ரொம்ப லீனா. அவளுக்கு மருத்துவ உதவி தேவை தான், ஆனால் அடிலாம் படல, சாப்பாடு இல்லை அவளுக்கு. அதனால் ஒல்லியாக மேலே வந்து தெல்லு பூச்சிலாம் இருந்து புண்ணா இருந்தா. தூக்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். இங்கே வந்தால் கேஜ் இல்லை, எங்கே அவங்கள வைக்கிறது அப்படிங்கிற அந்த இது வந்து இதாயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அவன் எல்லாரையும் கேஜில் போட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து திறந்து விடுவேன். திறந்து விட்டுட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தூங்கும் போதெல்லாம் கேஜில் போட்டுருவேன். கேஜெலாம் வந்து ரொம்ப குட்டி கேஜாக இருக்கேன்னா, காசு இல்லாமல் கொஞ்சம் குட்டிங்க தானே, பொடி குட்டி தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு குட்டியாக கேஜ் வாங்கிட்டுனா அது கொஞ்சம் நாய்க்குட்டிங்க வளர்ந்த நாய்க்குட்டிங்களாம் இருக்கும்போது அது வந்து அந்த கேஜ் வந்து எனக்கு பத்தலை. சரி, ஓகே, கதை பேசுறதுல என் கதையே ஓட்டிட்டுனா ஒரு செம ஷாக்கு நேற்று எனக்கு. என்னாச்சு தெரியுமா? எங்கள் அக்காவோட லேண்டுக்கு எதிரில் இருக்கிற லேண்டில் கோவிந்தப்பா லேண்டு, அவன் வந்து எனக்கு சித்தப்பா தான் நினைக்கிறேன். அவங்க லேண்டு இருக்குது. அங்கே குட்டி குள்வானோட குழந்தையும் போயிட்டு நெற்பயிர் போட்டிருக்காங்க. எலி ஓடும் போல, அதை தொத்திட்டு இவங்க கீரிப்புலாம் ஓடிச்சுன்னா நான் பார்த்தேன். நாய்ங்களாம் வந்து அதை தொத்திக்கிட்டு அப்படியே பயிருக்குள்ளே ஓடிடுறாங்க. அந்த மாதிரி ஓடிட்டாங்க போல. அதுக்கப்புறம் அவர் என் ரொம்ப கோவமாக திட்டினாருன்னா, உன் முகத்துக்காக தான் நான் பார்க்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் நஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரோட்டில் அடிபட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபேன் கொஞ்சம் போடமா, ரோட்டில் அடிபட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டேன். பட் ஆனால் நாய்க்குட்டிங்களால இப்படி ஒரு கல்லை வரும், எல்லாரும் என்னை திட்டுவாங்க அப்படின்லாம் நினைக்கல. நிறைய திட்டு வாங்கிட்டேன் பயங்கரமாக. எனக்கு அழுகியும் வரும். அதுக்கப்புறம் எதுவும் பேசவும் முடியாது. நம்ம ஏதாச்சும் திட்டினோம்னா இல்லை எதிர்த்து பேசணும்னா
நாய்க்குட்டிகளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா, நாய்ங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற அந்த பயத்திலே நான் வந்து எதுவுமே யாருக்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டேன். அப்படியே அமைதியாக வந்துடுவேன். ஃபர்ஸ்ட்லாம் கோவத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து கோவத்தில் திட்டிருக்கேன். ஏன்னா மாடுலாம் அவிழ்த்து விட்டுருவாங்க. நான் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காய் கன்று, புங்கன் கன்று, பாதாம், அதுக்கப்புறம் வேப்ப மரம், முருங்கை மரம் இதெல்லாம் வச்சுருந்தேன். முருங்கை மரம்லாம் துளுத்து வந்துச்சு. மாடை விட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முருங்கை மரம்லாம் காஞ்சி போச்சு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது இது மாதிரி மாடை கட்டி அப்படி இழுத்து அதை உடச்சி போட்டு அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிருது. எனக்கு மாடுங்களும் பிடிக்கும் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணும், மாடுங்க என்ன பண்ணும், மனுஷங்க தானே அதை வந்து சரியாக பராமரிக்கணும். அதனால் என்னால் மாடுங்களையும் வந்து எதுவும் திட்டலாம் முடியாது. ஏன்னா கண்ணுக்குட்டி எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கும். சரியா, நம்ம வந்து சக உயிரினங்களை வந்து ரொம்பலாம் சுரண்டக்கூடாது. அவங்கள நல்லா பராமரிக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும். அதுக்கப்புறமா நிறைய குட்டி போடுமா, பசுலாம் நிறைய குட்டி போட வைக்கக்கூடாது. ஏன்னா நான் இதில் வந்து அருணாச்சல இதில் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து போய் பார்த்தப்ப ஒரு ஒரு மாடு வந்து ரொம்ப ரொம்ப எலும்பாக இருக்குது. அது கண்ணுக்குட்டி போட முடியாமல் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதை என்னவோ போட்டு கம்பி கிம்பிலாம் போட்டு பிடிச்சி அந்த குட்டியான வண்டி வச்சு அப்படி இழுத்தப்பெல்லாம் எனக்கு அப்படி ஒரு உயிர் போகிற மாதிரியான வழி இருந்தது. ஏன்னா ஒரு பசுவும் ஒரு மனித பெண் போல தான். எல்லா உயிரினங்கள்லேயும் பெண் உயிரினம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கருவை தாங்கி அதை வந்து வெளியே கொண்டு வர முடியலன்னா அது எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ அது கஷ்டப்படும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் எங்கள் வீட்டிலலாம் நிறைய மாடு வளர்த்து நான்லாம் பார்த்துட்டேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன். அப்புறம் வளர்த்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து அறுக்கிறதுக்கு விற்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப இது பண்ணும். எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து இறந்து போச்சு. எங்கள் அப்பா வந்து அதை தோலுக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு யாரையோ கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பயங்கர சண்டை. அதை வந்து அடக்கம்தான் பண்ணணும், தோலுக்கெல்லாம் விற்கக்கூடாதுன்னு எனக்கு அந்த அளவுக்கு சண்டை. அது தோல் விற்றா எதுக்கு தோல் விற்கிற நீ, அந்த காசு வந்து உனக்கு என்ன பண்ண போகுது அப்படிலாம் வந்து சண்டை போட்டிருக்கேன். அதனால் அப்போ எனக்கு அந்த அப்பா கோவிந்த் அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் கூட எனக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஏற்படல. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார். ஆனால் இருந்தாலும் என்னமோ ஒரு அட்ராக்ஷன் அவர் மேலே, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்து அப்படி கோவமாக பேசுனதுலேருந்து நான் பயந்துட்டு அவர்கிட்ட நான் பேசுறதே விட்டுட்டேன். என்னை யாராச்சும் கோவமாக அதட்டினாங்கன்னா என்னால் அவங்க கூட திரும்பவும் பேச முடியாது. அது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி ஆயிடுவோம். என்னால் பேச முடியாது, பழக முடியாது. நான் கொஞ்சம் மூடி ஆயிடுவேன். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சாதான் பேசுவேன். அவங்க கூட எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா தான் பேசுவேன். இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் உட்காந்து வேலையெல்லாம் கதை பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பயந்துட்டேன். நான் போனதும் அங்கே அந்த கருப்பு நாய்க்குட்டியில் புதுசாக ஒரு தென்னை மரம் வேற அவர் கழனியில் வச்சுட்டு இருந்தாரா. நான் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ கருப்பு குட்டியை காணோம் அப்படின்னு. எனக்கு என்ன தாட் ஓடிச்சுன்னா, ஐயோ தென்னை மரத்துக்கு அடித்து வச்சுட்டார் போல இது நாய்க்குட்டியை அப்படின்னு நினச்சி பயந்து அப்படியே நெஞ்செல்லாம் படங்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. அப்படியே கையெல்லாம் விடன்னு உதிருது. அப்புறம் திடீர்னு பார்த்தா நாய்க்குட்டி வீல்னு கத்துச்சு. அப்புறம் பார்த்தா அவர் தான் துரத்தி விட்டார். அது ஒரே ஓட்டம் ஓடி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பா அப்படின்ட்டு உயிரே வந்துச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு நேற்று. அப்புறமா இதெல்லாம் ஆச்சா, அதுதான் அதுக்கும் இந்த கதை தான். இப்போ வேற கதை வேற எந்த கதையும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு கதை பேச வருவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கால் பண்ணியிருக்காங்களா. நீங்கள் யாராச்சும் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? ஆனால் நான் படிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு ஆசை, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லோரும் வந்து நான் வந்து அவுட் சோர்சிங்கில் தான் ஒர்க் பண்ணேன்னா, ஆஃபீஸில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. தினக்கூலி தானே நீ அப்படி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு
ஆனால் திரும்ப அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல தான். பட் ஆனால் என்னென்னா ஒரே ஒரு நாள்னாச்சும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் தானே அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா யோசித்தேன், இவ்வளோ 9 வருஷம் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு திரும்ப நம்ம குரூப் 4 எழுதி ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக தான் வேலைக்கு போகணுமா அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக எழுதுனா ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்லேயே வேலை கிடைக்குமான்னு வேறு தெரியல. அப்படிலாம் யோசிச்சுட்டு நான் வந்து எழுத வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ திரும்பவும் எழுதணும்னு தோணுது. ஸோ நான் படிக்க போகிறேன். எதுக்காகனா என்னோட நாலேஜ் எந்த அளவுக்கு என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, நான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் திரும்பவும் படிக்க போகிறேன். அதான் சரி. அதை நான் படிக்கிற அந்த லெசன்ஸ்லாம் வந்து நான் யூடியூப்லேயும் போடுவேன். உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னா சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் யாராச்சும் எனக்கு கைட் பண்ணுங்கள், இந்த சப்ஜெக்ட் படிக்கலாம், இப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. கம்பைன் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருந்தால் யாராச்சும் சொல்லுங்கள், பண்ணலாம், சேர்ந்து படிக்கலாம். அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லைப்பா இப்போதைக்கு, அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் டைப்பிங் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள். இந்த புத்தகம், நாவல் இதெல்லாம் டைப் பண்ணுற வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் டைப் பண்ணித்தரேன். பேஜ் வந்து தமிழுக்கு வந்து 20 ரூபா தான். A4 ஷீட்டில் லதான ஃபாண்ட் சைஸ் வந்து 10. ஓகேவா? பாய்.